இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல, என்ன விட்டுருப்பா. உன் எஜமான் கிட்ட போய் சொல்லு, இனி இந்த ருத்ரங்கி எங்களோடது. இனிமே அவன் நினைக்கிறது எதுவும் இங்க நடக்காது. அவன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறதுக்கு இந்த பூமி ஒண்ணு அவன் அப்பா விட்டு சொத்து இல்ல. இனி இந்த ருத்ரங்கி யார் கட்டுப்பாட்டிலையும் இயங்காது. நாம எல்லாரும் எப்படி பிறந்தோமோ அப்படிதான் அவனும் பிறந்தான். அவன் விளையாடுறதுக்கு நாங்க ஒன்னும் பொம்மைங்க இல்ல. போய் சொல்லு உன் எஜமான் கிட்ட. மீறி எங்க கிட்ட பாலாட்டினா பால ஒட்ட நறுக்கிடுவேன். ஏ மீராபாய், இன்னொரு நல்ல எலும்ப போடு. என்னடா ஆச்சு? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, அதான் நீங்களே எல்லாத்தையும் பாக்குறீங்களே. நீ பெரிய எலும்பா போடுடே. நீ சொல்லியா கணக்கு? வந்தவ எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டேன் ஏச்சம்மா. ஆனா இங்க என்னடானா நீங்க மூக்கு முட்டை நல்ல எலும்பு உறிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். நல்ல எலும்பு துண்டா போடாண்டி. நீ சாப்பிட்றியாடா? அப்படி ஒரு பாக்கியம் தான் எனக்கு இல்லையே ஏஜமா. போடா, நீ எல்லாம் எதுக்குடா பிறந்து தொலைச்ச? ஆமா கணக்கு, வேற என்ன சொன்னான் அவன்? அது எல்லாத்தையும் என்னோட வாயால சொல்ல முடியாது. என்ன சொன்னான்டா? இந்த ருத்ரங்கி ஊர் என்ன உங்க அம்மாவுக்கா பிறந்துச்சு? உங்க ஐயா கூட இருந்து பெத்தாளா அப்படின்னு கேக்குறான். வேற என்ன சொன்னான் கணக்கு? எல்லா அம்மா பெத்த மாதிரி தானே உங்க அம்மா உன்னை பெத்தா. உன்னை மட்டும் என்ன வானத்துல இருந்து உங்க அம்மா பெத்து தூக்கிட்டு வந்தாளா அப்படின்னு நான் சொல்ல அந்த மல்லே சொன்னான். என்ன மன்னிச்சிருங்க, இதுல ஏன் தப்பு இல்ல. உங்க பாவ கணக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. இப்போ அவது நிறுத்துங்க. நான் இதை வச்சுக்கிறதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும்ல. பாவ கணக்கு அதிகமாயிடுச்சா? இவ பொட்டு வச்சுக்க நான் உயிரோட இருக்கணுமா? பாவமா? நான் நில்லுன்னு சொன்னா நிக்குண்டி அந்த பாவம். நான் நடன்னு சொன்னா நடக்குண்டி புண்ணியம். வேற என்னென்ன சொன்ன அந்த மல்லேஷ்? இன்னும் அசிங்கமா சொன்ன ஏஜமா. எனக்கு தெரிஞ்சு இந்த போர்ல அவன் தான் ஜெயிப்பானு எனக்கு தோணுது. ஆடு புலி ஆட்டம் தெரியும்லடா உனக்கு. அந்த ஆட்டத்துல ஆடு ஜெயிக்குமா இல்ல புலி ஜெயிக்குமா? ஆடு எப்படி ஜெயிக்கும் ஏஜமா? புலி தானே ஜெயிக்கும். அப்புறம் இந்த விளையாட்டுல மட்டும் எப்படா பீம்ராவ் தோப்பான்? பீம்ராவ் தானே ஜெயிப்பான். ஆட்டத்துல புலி பலசாலி தான், ஆனா இங்க ஆடும் பலசாலியா இருக்கே ஏஜமா. அவன் பலசாலியா இருக்கலாம், ஆனா நான் பகவான்டா. ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு என்னடா தேவை? என்னத்த தேவைப்படுற போது? திங்க சோறு, இடம், துணி. மனுஷன் வாழ்றதுக்கு என்னடா தேவை? சோறு முக்கியம் ஏஜமா. அந்த சோறு எப்படிடா கிடைக்கும்? பூமியை உழுது வேலை செஞ்சா பயிர் கிடைக்கும் ஏஜமா. பூமியை உழுது பயிரை அறுவடை செய்யணும்னா அந்த பயிர் வளர என்ன தேவை? ஆத்துல தண்ணி வேணும். அந்த தண்ணியை தடுத்தா என்னடா ஆகும்? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியல. பீம்ராவ் தேஷ்முக்கு சொந்தமான ஆறு அவங்களுக்கு அப்பா விட்டு சொத்தாடா? இல்ல ஏஜமா. The lake belongs to Bhimrao Deshmukh. ஏஜமா, இனி ருத்ரங்கி ஜனங்க மூத்திரத்தை குடிச்சுதான் வாழணும். தானமா கொடுத்தது எப்படி திரும்ப வாங்குறது ஏஜமா? மனுஷனுக்கு உயிரை கொடுக்கறதும் கடவுள் தான், எடுக்கிறதும் கடவுள் தான். I'm nothing but God. யோ கணக்கு புள்ள, ஆத்து தண்ணியை விடாம ஏன் தடுக்கிறீங்க? அவருக்கு ஏதோ தேவைப்படுது, அதை நீங்க கொடுக்க மாட்டீங்க. நீங்க கொடுத்தா அவர் விட்டுற போறாரு. கிளம்புங்க, போய் ஆக வேண்டியதை பாருங்க. இன்னிலிருந்து பீம்ராவ்ல இருந்து வர தண்ணி ருத்ரங்கிக்கு வரக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. அப்படி பண்ணா பயிருங்க எப்படி விளையும்? ஆடு மாடுங்களை எப்படி வளர்க்கறது? நாம எப்படியா இங்க வாழ மூத்திரத்தை குடிச்சு வாழ சொல்றான். இப்படியே போனா நம்ம நிலைமை என்னதாகிறது? அண்ணா, இது வெயில் காலம், கொஞ்சம் கூட தண்ணி கிடைக்காது. பயிர்லாம் வாடிடும், மாடு சாகும், கடைசியில நம்ம எல்லாரும் செத்துருவோம். அட, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் நடக்க போறது எதுவும் மாற போறது இல்ல. கண்ணீரை குடிச்சு வாழ்ந்துக்கலாம்டா. பேசுறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா இங்க வாழ முடியாது. இந்த எஜமா நம்ம ருத்ரங்கியை வச்சு நல்ல திட்டம் போட்டிருக்கோம். விடக்கூடாது மலேஷன்னு.
கொஞ்சமா தண்ணிய குடிப்பா. நாளைக்கு உயிர் வாழறதுக்கு வேணும்ல. என்ன மன்னிச்சிரு கண்ணா. இதெல்லாம் தேவையாடா உங்களுக்கு? பயிர் காஞ்சி போச்சு, மாடு செத்து போச்சு, தொண்டை காஞ்சி போச்சு, நீங்களும் காஞ்சி போயிட்டீங்க. 6 வேணும் தானே? அதுக்காக 6 அளவுக்கு பிரச்சனையுமா வேணும்? ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்க ருத்ரங்க எஜமானுகிட்ட அனுப்பி வச்சீங்கன்னா 6 உங்க பக்கம் வந்துரும். என்னடா சொன்ன? இது என் வார்த்தை கிடையாது, எங்க எஜமான் சொன்ன வார்த்தை. ஏப்பா மல்லேஷ், நீ அந்த மாதிரி பார்க்காத, எனக்கு பயமா இருக்கு. ஏன் கணக்கு அவங்கிட்ட போய் சொல்லு. பொறப்புல வேணா ஏழைங்களா இருக்கலாம், அதுக்காக நியாயம் தவற மாட்டோம். தேவைப்பட்டா உயிரை விடுவோம், மானத்தை விட மாட்டோம். போய் சொல்லு அவங்கிட்ட. இதுல எனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? பயிர் தான் காஞ்சு போயிடுச்சு, இன்னுமா நீங்களா காய போறீங்க? வரேன், போயிட்டு வரேன், சந்தோஷமா இருங்க. அவங்க என்னடா சொன்னாங்க? நான் சொன்னதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா? பயிர் செத்து போய் அவனுங்களுக்கு ரோஷம் போகல, மீசிய முறுக்கிட்டு நிக்கிறானுங்க, தொடைய தட்டுறானுங்க, நீதி நேர்மன்னு நியாயம் பேசுறானுங்க. நிஜமாவா? ம், அவனுங்களுக்கு அவ்வளவு திமிரலா இருக்க கூடாது. இப்ப இருக்கா? சரி, கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்க பொழப்பு காஞ்சு போயிடும். அப்ப இறங்கி வருவானுங்க பாரு, பீம்ராவ் காலை தேடி. பாருடா, பொறுத்திருந்து பாரு. ஐயோ, மாடெல்லாம் செத்து போயிடுச்சே, பயிரெல்லாம் வாடிடுச்சே. கடவுளே, இது என்ன கொடுமை. அக்கா, கொஞ்சம் தண்ணி கொடுக்கறியா அக்கா? தண்ணி தாகமா இருக்கு, தொண்டெல்லாம் வறண்டு போய் செத்துருவேன் போல இருக்கு அக்கா. தண்ணி இல்லாம எங்க தாத்தாவே செத்து போயிட்டாரு, மாடெல்லாம் செத்து போயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அப்படின்னா நான் கூட செத்து போயிடுவேனா அக்கா? அம்மா எழுந்துறீங்கம்மா, என்ன விட்டு போகாதீங்கம்மா, எழுந்துறீங்க. பயிறு காயுது, மாடெல்லாம் சாகுது. இன்னும் 2 நாள் போச்சுன்னா நம்ம எல்லாரும் கூட செத்துருவோம் போல இருக்கு. சுத்தமா தண்ணி இல்ல.